வணக்கம். அம்மாவின் தட்டை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க. நீங்கள் பார்க்க போகிறது நார்த்தங்காய் ரைஸ் தாங்க. நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டிருந்தேன், நறுக்கினாங்க. அதில் நிறைய ஜூஸ் வந்தது. அந்த ஜூஸை வச்சு தான் நான் இப்போது நார்த்தங்காய் ரைஸ் கிளற போகிறேன். பார்த்திங்கன்னா அதுக்கு நான் 1/4 கப்பு நார்த்தங்காய் ஜூஸ் எடுத்திருக்கேங்க. நான் இங்கே எடுத்திருக்க அளவு பொறுத்து நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் 1 கப்பு ரைஸ் தான் போட போகிறேன். இப்போ நார்த்தங்காய் ஒரு 4 நாளாக ஊறினதால் அந்த ஜூஸ் நமக்கு நிறையா கிடைக்கும். அதில் கொஞ்சம் ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நார்த்தங்காய் ரைஸில் உங்களுக்கு நல்ல சத்து இருக்குங்க. பித்தத்தை அகற்றும், மலச்சிக்கலை நீக்கும், உடல் நலத்துக்கு ஆரோக்கியம் தரும். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துட்டேன், எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துருக்கேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடுகும் உளுத்தம்பருப்பும் நல்லா இது ஆன பிறகு நம்ம கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டோன்னு வத்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா இதெல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அந்த ரசம் சேர்த்துக்கலாம். நார்த்தங்காய் ரசத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போது பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதாவது நான் சின்ன ஸ்பூனு, அந்த ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நார்த்தங்காய் அந்த ஜூஸில் பார்த்திங்கன்னா ரசத்தில் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் சேர்த்துருக்கேன். சாதத்துலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் நான் வதங்கி வரட்டுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச நார்த்தங்காய் ஜூஸை சேர்த்துக்கலாம். அதாவது ரசத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அந்த பச்சை வாடை போக நல்லா கொதித்து பாரட்டும், பார்க்கலாம். இப்போ கொஞ்சோண்டு 1 மூடி, அதாவது ஒரு சின்ன லெமன் ஜூஸை நான் சேர்க்குறேன். நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அப்புறம் பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வந்தாச்சு. இப்போ சாதத்தை வடித்து ஆற வச்சுருக்கீங்க. அதில் உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா நம்ம கலந்து கொடுக்கலாம். ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. குழம்பு கம்மியாக எடுக்கும். நல்ல ருசியாக இருக்குங்க. நாவுக்கு நல்லாயிருக்கும். இந்த உடம்பு முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த நார்த்தங்காய் ரைஸு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா கிளறியாச்சுங்க. சாதம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.